என்னப்பா ஏதோ பேசணும்னு வர சொல்லிட்டு எதுவும் பேசாம 2 பேரும் என்னையே பாத்துக்கிட்டு இருக்கீங்க? பது, உனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லையாப்பா? நல்லா தானே இருக்கப்பா? அப்பா நான் நல்லா இருக்கேன்ப்பா, எனக்கு என்ன பிரச்சனை? நான் நல்லா தானே இருக்கேன். பத்து, உன்னை மறுபடியும் இப்படி பாப்போம்னு நாங்க நினைக்கவே இல்லப்பா. அந்த கடவுள் தான் உன்னை மறுபடியும் இப்படி எங்க கண்ணு முன்னாடி கொண்டு வந்து நிறுத்திருக்காரு. அதுக்கு நாங்க எங்க வாழ்நாள் முழுக்க அந்த கடவுளுக்கு நன்றி சொல்லணும். அம்மா, எல்லாரும் எப்பவும் ஒரே நிலைமையில இருக்க முடியாதும்மா. இன்னைக்கு நல்லா இருக்கிறவன் நாளைக்கு படுத்துக்குவான், இன்னைக்கு படுத்து கிடக்கிறவன் நாளைக்கு எந்திரிச்சு ஓடுவான். இதானமா வாழ்க்கை. சரியா சொன்ன பத்து. அப்புறம் உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்கணும்பா. சொல்லுங்கப்பா. பொம்மிய கொன்னவங்க யாருப்பா? தெரியும்பா, நீங்க இதைத்தான் கேட்பீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். அப்பா, பொம்மையை கொண்டவங்களை அந்த கடவுளே தண்டிச்சிட்டான்பா. என்னப்பா சொல்ற? ஆமாமா, பொம்மையை கொண்டவங்க யாரும் இப்ப உயிரோடவே இல்ல. உண்மையாவாப்பா? நான் ஏமா போய் சொல்ல போறேன்? அவங்களுக்கு சட்டப்படி தண்டனை வாங்கி கொடுக்கணும்னு தான் ஜான்சி மேடத்தையே நான் இங்க வர சொன்னேன். ஆனா அதுக்குள்ள தெய்வமே அவங்களுக்கான தண்டனையை கொடுத்துருச்சுப்பா. என்ன, பொம்மிய கொண்டவங்கள அந்த தெய்வம் பார்த்துக்கிட்டு சும்மாவா இருக்கும்? பொம்மியோட நல்ல மனசுக்கு தெய்வம் அவங்கள தண்டிக்கலனாதான் தப்பு. சரி பது, சரிப்பா. நீ போய் ரெஸ்ட் எடுப்போ. வா அஞ்சல, நாம போலாம். வரேன். சரிப்பா. அப்பா அம்மா எல்லாரும் என்ன மன்னிச்சிருங்க. பொம்மையை கொன்னவங்களை பத்தி தெரிஞ்சும் இப்ப அதை சொல்ல முடியாத சூழ்நிலையில இருக்கேன். ராணி நல்லபடியா குழந்தைய பெத்து எடுக்கணும். அதுக்கப்புறம் அந்த படுபாபிங்களை நான் உங்களுக்கு அடையாளம் காட்டுறேன். என்ன சார் இப்படி பண்ணிட்டீங்க? வாமா ராணி, வா. மாமா, நான் உங்களாண்ட கொஞ்சம் பேசணும். நானே வந்து உன்னை பார்த்து தனியா பேசணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். நல்ல வேளை நீயே வந்துட்ட. நீங்க என்னாண்ட என்ன பேசணும் அத சொல்லுங்க மாமா. என்ன மன்னிச்சிருமா. தெரிஞ்சோ தெரியாமலோ உனக்கு நானும் சில கொடுமைகளை பண்ணியிருக்கேன். ஆனா இப்ப நான் உங்ககிட்ட மனசார மன்னிப்பு கேட்கறேம்மா. ஐயோ என்ன மாமா, எதுக்கு நீங்க மன்னிப்பெல்லாம் கேட்டுன்னு இருக்கிறீங்க? அதெல்லாம் விட்டு தள்ளுங்க. முதல்ல நீங்க எனக்கு ஒரு உண்மையை சொல்லுங்க. என்ன உண்மைமா? உங்களுக்கு உடம்பு சரியானதும் நீங்க ஜான்சி மேடத்தாண்ட போன் போட்டு வர சொல்லுகிறீங்க. அப்போ ஆதாரத்தை அவங்களாண்ட குடுக்குறேன்னு வேற சொல்லுகிறீங்க. இப்போ வேற ஏதோ சொல்லி சமாளிக்க ஆரம்பிச்சிட்டீங்க. எதனால நீங்க அப்படி செஞ்சீங்கன்னுலாம் எனக்கு தெரியல. ஆனா பொம்மி அக்காவை யாரு கொலை பண்ணாங்கன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். தயவு செஞ்சது யாருன்னு சொல்லுங்க மாமா. அது நேரங்காலம் வரும்போது உனக்கே தெரிய வருமா. மாமா, இப்போ நீங்க யாருன்னு சொல்ல போறீங்களா இல்லையா? நான் தான் சொல்றேன்லம்மா, அதுக்கான நேரம் வரும்போது கண்டிப்பா சொல்றேம்மா. இப்போ நீங்க என்னாண்ட விஷயத்த சொன்னா சரி, இல்லன்னா நான் தாடிகாரனாண்ட போட்டு குத்துருவேன். மம்மி, மம்மி, ராணி, மம்மிமா, பாருமா, என்ன மன்னிச்சிருமா. நீ இருக்குன்னு நான் நம்புறப்பா. ஐயோ மம்மி, மம்மி, மம்மி.
போய் நான் தப்பா நினைச்சு எவ்வளவு நாள் பேசியிருக்கேன். உன்னை புரிஞ்சுக்காம உன்னை பார்க்கும் போதெல்லாம் உன்னை திட்டிக்கிட்டே இருந்தேன். மம்மி மம்மி அது எல்லாத்துக்கும் சேர்த்து மாட்டிச்சிருப்பா. ஆனா உன்னை இந்த நிலைமைக்கு ஆளாக்கணவுக்கு யாருன்னு தெரிஞ்சும். பத்மநாபன் சார், என்னாச்சு உங்களுக்கு? ஏன் இப்படி வர வர நீங்களும் பொய் சொல்ல ஆரம்பிச்சிட்டீங்க? ஐயோ மேடம், சார் நீங்க இப்படி மாறுவீங்க நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல சார். என்ன என்ன சார், கொன்னது உங்க மனைவி புள்ள மருமகன்றதுனால அவங்கள காப்பாத்தணுங்கிறதுக்காக பொம்மை வந்து சொன்னான்னு கதை சொல்லிட்டு இருக்கீங்களா? நீங்க அந்த ஆதாரத்தை அழிச்சாலும் மறுபடியும் அதை எப்படி உருவாக்கணும்னு எனக்கு நல்லாவே தெரியும் சார். பொம்மையை துடிக்க துடிக்க கொன்னவங்களுக்கு சட்டத்துக்கு முன்னாடி நிக்க வச்சு அவங்களுக்கு தண்டனை வாங்கி கொடுக்காம நான் ஓய மாட்டேன் சார். மேடம் நான் போய் அவங்கள காப்பாத்த நினைப்பனா? நான் சொல்றது எல்லாமே நிஜம் மேடம். நான் சொல்றது முதல்ல கேளுங்க. இதுக்கு மேல நீங்க சொல்றதை எதையும் கேட்க எனக்கு விருப்பம் இல்ல. இந்த விஷயத்தை என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும், நான் பாத்துக்கிறேன்.